சாப்டர் 5க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம உங்க கோடிங் பயணத்துக்கான ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவரை திறக்க போறோம். பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் தான் ஒரு கோட ஒரு முறை எழுதி எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்தக்கூடிய ரகசியம். ஃபங்க்ஷன்ஸ் ஏன் இவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்க ஒரு ரியல் வேர்ல்ட் பிரச்சனையை பார்ப்போம். நீங்க ஒரு சாண்ட்விச்கான ரெசிபியை எழுத வேண்டியிருந்ததுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ அதே ரெசிபியை 50 முறை தனித்தனியா எழுத வேண்டியிருந்ததுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அது வீணானதாகவும் சலிப்பானதாகவும் இருக்கும் இல்லையா? நீங்க ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கீங்க. இதே ப்ராப்ளம் ப்ரோக்ராமிங்லயும் நடக்குது. நாம நம்ம கேரக்டரான டீனோவை ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன்ல நகர்த்தணும்னு வச்சுக்கோங்க. நாம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கைமுறையாக மேன்யுவலா எழுதணும்னா கோட் எவ்வளவு நீளமாகவும் திரும்ப திரும்ப இருக்குன்னு பாருங்க. பேட்டர்ன் 1க்கும் பேட்டர்ன் 2க்கும் நாம ஒரே மாதிரியான லைன்ஸை தான் டைப் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு சிறந்த வழி இருக்கணும். இதனால தான் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுது. ஒரு ஃபங்க்ஷனை ஒரு சேவ் செய்யப்பட்ட ரெசிபி மாதிரி நினைச்சுக்கோங்க. இது ஒரு பிளாக் ஆஃப் கோடை ஒரு முறை மட்டும் எழுத அனுமதிக்குது. அப்புறம் எத்தனை முறை வேணாலும் நீங்க அதை பயன்படுத்தலாம். இது உங்க கோடை ரொம்பவும் சுருக்கமாகவும் சுத்தமாகவும் படிக்க எளிதாகவும் ஆக்குது. மேலும் ஒரு தவறை சரி செய்யணும்னா நீங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதை சரி செய்யணும், 50 இடங்கள்ல இல்ல. ஃபங்க்ஷன்ஸ் உங்க கோடை ஆர்கனைஸ் செய்யவும் அந்த குழப்பமான ரெப்பிட்டேஷனை எல்லாம் நீக்கவும் உதவுது. அப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன? சிம்பிளா சொன்னா ஒரு ஃபங்க்ஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட டாஸ்கை செய்ய வடிவமைக்கப்பட்ட பெயரிடப்பட்ட ஒரு பிளாக் ஆஃப் கோட். இதை நீங்க ஒரு மெஷின் அல்லது ஒரு பாக்ஸ் மாதிரி நினைக்கலாம். நீங்க பாக்ஸ்க்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒரு முறை எழுதுவீங்க, அதுக்கு ஒரு பெயர் கொடுப்பீங்க, அப்புறம் அந்த டாஸ்க் செய்யப்பட வேண்டிய ஒவ்வொரு முறையும் அந்த பெயரை கால் செஞ்சா போதும். சின்டாக்ஸ்குள்ள டைப் பண்ணி இது பைத்தான்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்க நாம டெஃப் என்ற கீவேர்டையும் அப்புறம் டிஃபைன்கிற வார்த்தைக்கான சுருக்கத்தையும் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஃபைன் அதையும் பயன்படுத்துவோம். அடுத்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு மூவ் ஃபார்வர்ட் 3 மாதிரி ஒரு விளக்கமான பெயரை கொடுப்போம். அதை தொடர்ந்து பேரந்திசிஸ் வரும். கடைசியில் இருக்கிற கோலனை மறந்துடாதீங்க. இறுதியாக நாம ஃபங்க்ஷனின் பாடியை எழுதுவோம். உள்ள இருக்கிற கோட் எப்படி இண்டென்ட்டாக இருக்குன்னு கவனிச்சிங்களா? அது இந்த குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு சொந்தமானதுன்னு பைத்தானுக்கு சொல்லுது. இங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் உதாரணம் இருக்கு. முதல் ஸ்டெப் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றது. இங்க நாம மூவ்மெண்ட் கமாண்ட்ஸை தொகுத்து கம்ப்யூட்டருக்கு எப்படி மூவ் ஸ்கொயர் செய்யணும்னு கத்துக் கொடுக்குறோம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃபைன் பண்றதுனால அது இப்போதைக்கு ரன் ஆகாது. நமக்கு இரண்டாவது ஸ்டெப் தேவை, ஃபங்க்ஷனை கால் பண்றது. ஃபங்க்ஷனோட பெயரை தொடர்ந்து பேரந்தசிஸை டைப் பண்ணுவதன் மூலமாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் செய்ய சொல்லி நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்றோம். அப்படியே டீனோ நகருது. வாழ்த்துக்கள், நீங்க இப்பதான் உங்க கோடின் சூப்பர் பவரை திறந்திருக்கீங்க. ஃபங்க்ஷன்ஸ் உங்க ப்ரோக்ராம்ஸை ரீயூசபிளாகவும் ரொம்பவும் ஆர்கனைஸ்டாகவும் ஆக்குது. நம்ம அடுத்த பாடத்துல பேராமீட்டர்ஸ் மற்றும் ரிட்டர்ன் வேல்யூஸ் பத்தி கத்துக்கிறது மூலமா நம்ம ஃபங்க்ஷன்ஸை இன்னும் ஸ்மார்ட்டா ஆக்குவோம். ஆனா இப்போதைக்கு ஃபங்க்ஷன்ஸை ஏன், எப்ப, எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. மகிழ்ச்சியுடன் கோடிங் செய்யுங்கள்.